மணிப்பூரில் மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளது. மணிப்பூரில் மெய்தி குக்கி இன குழுக்கள் இடையே கடந்த 2023 மே மாதம் முதல் மோதல் வெடித்த நிலையில் இதில் ஏராளமானோர் பலியாகியுள்ளனர். அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டு பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த சூழலில் மெய்தி இனக்குழுவின் தலைவர் அரம்பாய் தெங்கோல் உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து வன்முறை வெடித்தது. கைதுக்கான அதிகாரப்பூர்வ காரணம் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. இம்பால் மேற்கு, இம்பால் கிழக்கு, தௌபல், பிஷ்ணுபூர் மற்றும் காக்சிங் உள்ளிட்ட மாவட்டங்களில் 5 நாட்களுக்கு இணைய சேவைகள் முடக்கப்பட்டுள்ளன. சமூக வலைதளங்களில் வெறுப்புணர்வை தூண்டும் பேச்சு மற்றும் வீடியோக்கள் வெளியிடுவதை தடுக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெய்தி தலைவரை விடுவிக்க கோரி குவாக்கி தெல் மற்றும் உரிப்போக்கில் சாலைகளில் டயர்கள் எரிக்கப்பட்டன. பல்வேறு இடங்களில் போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே மோதல் வெடித்தது. பேருந்து தீ வைத்து எரிக்கப்பட்டது. ராஜ்பவனுக்கு செல்லும் சாலைகளில் கூடுதல் மத்திய படைகள் நிறுவப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 5 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் கூடுவதையும், குச்சிகள், கற்கள், துப்பாக்கிகள் அல்லது கூர்மையான ஆயுதங்களை எடுத்துச் செல்வதையும் இம்பால் மேற்கு மாவட்ட நிர்வாகம் தடை செய்துள்ளது. தௌபல் மற்றும் காக்சிங் மாவட்டங்களிலும் இதே போன்ற தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இம்பால் கிழக்கு மற்றும் பிஷ்ணுபூர் மாவட்டங்களில் மறு உத்தரவு வரும் வரை மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இம்பால் பள்ளத்தாக்கில் உள்ள சாலைகள் பெரும்பாலும் வெறிச்சோடி காணப்பட்டன. கடைகள் மற்றும் சந்தைகள் மூடப்பட்டிருந்தன. பாதுகாப்பு படையினர் மற்றும் அவசர தேவைகளைச் சேர்ந்த வாகனங்கள் மட்டுமே வீதிகளில் காணப்பட்டன.